முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன 1979ஆம் ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக பயங்கரவாத தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூலமே தங்களுடைய பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்ற எண்ணத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் மத்தியில் விதைத்தது என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் தெரிவித்திருக்கிறார். 1979ஆம் ஆண்டு இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த காலத்தில் சுமார் 10 விடுதலை புலிகளை ஆயுதங்களை ஏந்தியிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டதாகவும் அப்போது வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் எந்த சிந்தனையும் இருக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பின்னரே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை பரப்பப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஜே.ஆர். ஜெயவர்தனால் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்ட 6 மாதங்களில் ஆயுத போராட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 4 வருடங்களில் தமிழீழ விடுதலை புலிகள் பலம் வாய்ந்த ஒரு ஆயுத போராட்ட குழுவாக மாறியதாகவும் இவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் பின்னர் ஆயுதம் ஏந்தினால் மாத்திரமே தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும், பேச்சுவார்த்தைகளால் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற ஒரு எண்ணத்தை இந்த சட்டம் உருவாக்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயத்தின் காரணமாகவே தெற்கிலும் ஜேவிபியினர் ஆயுதம் ஏந்தியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் நாட்டில் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆயுதம் ஏந்துவதே ஒரே தீர்வு என்ற எண்ணம் நாட்டில் உருவாகி இருக்கிறது. 40 காலமாக இருக்கக்கூடிய இந்த சட்டத்தையே தற்போது இந்த அரசாங்கமும் பின்பற்றுகிறது என்று அவர் ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்.